ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தனியன்ல 27வது பாடல் பார்க்க போறோம். வான் வளம் சுரக்க நீதிமனு நெறிமுறை எந்நாளும் தான் வளர்ந்திடுக நல்லோர் தம் கிளை தழைத்து வாழ்க தேன் வளர்ந்து அராத மாலை தசரதராமன் செய்கையான் அளந்தறிந்த பாடல் இடையராது ஒளிர்க எங்கும். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வான் வளம் சுரக்க மழை வளம் பெருக நீதிமனு நெறிமுறை எந்நாளும் தான் வளர்ந்திடுக. மனுநீதி சொல்லப்பட்ட ஒழுக்கங்களின் ஊடாக மக்களின் வாழ்க்கை வளம் பெற நல்லோர் தம் கிளை தழைத்து வாழ்க நல்லவர்களும் அவரது சுற்றத்தார்களும் தழைத்து வளர தேன் வளர்ந்து அராத மாலை தசரதராமன் தேன் சொட்டக்கூடிய அன்று மலர்ந்த மலர்களை கொண்டு அமைந்த அறுபடாத மாலையை அணிந்த தசரதனின் புத்திரனான ராமன் செய்கையான் அவனின் பராக்கிரமங்களால் அளந்தறிந்த பாடல் அதை பிரமாணமாக கொண்டறிந்த பாடல்களை இடையராது ஒளிர்க எங்கும். அந்த பாடல்கள் எல்லாம் இடைவிடாமல் எல்லா பக்கங்களிலும் ஒலிக்கட்டும். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது மிகை பாடல்கள்ல பாலகாண்டத்துல இருக்கிற மிகை பாடல்கள்ல இதுதான் இறுதியான தனியன். 27வது பாடல் தான் தனியன்ல கடைசி. இதுக்கு அடுத்தது அந்தந்த அதாவது பாயிரம் அப்புறம் அந்தந்த படலத்துக்கான மிகை பாடல்கள்னு தனியா இருக்கு. இதோட அதாவது பாலகாண்டத்துல இருக்கிற தனியன் முடியுது. இப்ப அதாவது இந்த இடத்துல வான் வளம் சுரக்க அப்படின்ற இடத்துல வானம் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணக்கூடாது. அது மழையாகி வருது, அதனால அது ஒரு ஆகு பெயர். கிளை அப்படிங்கிறது சுற்றத்தை குறிக்கும். அதனால நல்லோர் தம் கிளை தழைத்து வாழ்க அப்படின்னா நல்லவங்க வாழறது மட்டும் இல்ல, அவரவர்களுடைய சுற்றத்தோட சொந்தக்காரங்களோட எல்லாருமே சேர்ந்து நன்னா வளர்றதுக்கு வாழறதுக்கு ராமாயணம் அவசியம் தேவை அப்படின்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி தேன் வளர்ந்த அராத மாலை எப்பேற்பட்ட ராமன் எப்பேற்பட்ட மாலையை அணிந்திருக்கிறான் அப்படின்னா தேன் வளர்ந்து அராத மாலை. எப்ப தேன் இருக்கும் மாலை, நம்ம அணிஞ்ச மாலையில எப்ப தேன் இருக்கும், அது இன்னும் அந்த மலர் ரொம்ப அன்னைக்கு பறிச்சதா இருக்கக்கூடிய அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்தா தானே தேன் சொட்ட சொட்ட இருக்கும். அப்பேற்பட்ட மாலையை அணிந்த ராமன் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரியான வர்ணனை நம்ம ஏற்கனவே கம்பராமாயண பாடல் 326 நம்ம பார்த்திருக்கோம். அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. தொடையூற்றின் தேன் துளிக்கும் நருந்தாரான் ஒருவண்ணம் துயரம் நீங்கி படையூற்றம் இளன் சிறியனிவன் பெரியோய் பனி இதுவேல் பனி நீர் கங்கை புடையூற்றும் சடையானும் புரந்தரனும் நான்முகனும் புகுந்து செய்யும் இடையூற்றுக்கு இடையூறாய் யான் காப்பென் பெருவேள்விக்கு எழுக என்றான் அப்படிங்கிற பாட்டுல ஒரு வாராக தசரதன் தெளிஞ்சு நான் வரேன், ராமனை ஏன் கேக்குறீங்க, நான் வரேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் கிட்ட சொல்ற பாட்டுல எப்பேற்பட்ட தசரதன் அப்படின்னா தொடை ஊற்றின் தேன் துளிக்கும் நருந்தாரான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அதாவது தொடுக்கப்பட்ட தேன் ஊற்று, அதாவது அந்த தேன் நீரால் எப்படி அப்படியே சொட்ட சொட்ட இருக்குமோ அதுல துளிக்கும் நருந்தாரான் ரொம்ப மனம் வீசக்கூடிய தார் மாலையை அணிந்த தசரதன் அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இங்கேயும் எப்பேற்பட்ட தசரத ராமன் அப்படின்னு சொல்ற இடத்துல தேன் வளர்ந்து அராத மாலை, அந்த மாலை அறுபடவே இல்லை எங்கேயுமே, அப்படி தொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி தசரத ராமன் அப்படின்னு சொல்லாம தசரத ராமன் அப்படின்னு அந்த இடத்துல விகாரம் பெற்று வந்திருக்குல்ல. அது ஏன்னா இந்த பாட்டிலேயே வான் தான் தேன் யான் அப்படின்னு வருது. அதே மாதிரி முந்தின வரியில தேன் வளர்ந்து அராத மாலை அப்படின்னு சொல்றதுனால தசரதராமன் அப்படின்னு விகாரம் பெற்று வந்திருக்கு. இது இந்த மாதிரியான வழுவு பேர் இது திருப்பி கொள்றது இலக்கியத்துல அதுக்கு அனுமதி இருக்கு. அது மோனை கருதி அந்த மாதிரி வந்திருக்கு. முந்தின வரியில தேன் வளர்ந்து அப்படின்னு வர்றதுனால தசரதராமன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அர்த்தம் பண்ணும்போது தசரதராமன் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணணும். இதுல எப்பேற்பட்ட நீதி நெறிமுறையெல்லாம் வளரணும் அப்படின்னா நீதி மனு நெறிமுறை எந்நாளும் தான் வளர்ந்துடுக அப்படின்னு வருது இல்ல. அதுல மனு நீதி அப்படின்னு தானே வரணும், ஆனா நீதி மனு அப்படின்னு வருது. இது மொழி மாற்று. இதுக்கு பேரு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதுவும் நம்ம கம்பராமாயண பாடல் 323வது பாடல்
அதை படிக்கிறேன் கேளுங்க. உரை செய்யும் அளவில் அவன் முகம் நோக்கி உள்ளத்துள் ஒருவராலும் கரை செய்ய அரியது ஒரு பேர் உவகை கடல் பெருக கரங்கள் கூப்பி அரைசு எய்தியிருந்த பயன் எய்தினன் மற்ற இனி செய்வது அருளுக என்று முறை செய்து கடைத்தலையான் முன்மொழிய பின்மொழியும் முனிவனாங்கே அப்படிங்கிற பாட்டுல முரசை தன்னுள் ஒரு பகுதியாக கொண்டுள்ள நுழைவாயிலை உடைய தசரதன் அப்படிங்கிற இடத்துல கடைத்தலையான் அப்படின்னு பாக்குற இடத்துல தலைக்கடை அப்படிங்கறத கடைத்தலை அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன்ல. அது அந்த கொண்டுகூட்டு முறை, அதுல பொருள்கொள் முறை அப்படிங்கிறது அதுல ஒண்ணு மொழிமாற்று பொருள்கொள் முறை. அதுல கடைக்கண் கண்ணின் கடை அப்படின்னு மாறுது இல்ல, முன்னுக்கு பின் அந்த மாதிரி வர்றது. அந்த மாதிரி இங்க மனுநீதி அப்படிங்கிறது நீதி மனு நெறிமுறை அப்படின்னு வருது. நம்ம ஆனா அர்த்தம் கொள்ளும் பொழுது மனுநீதி அப்படின்னு தான் படிக்கணும். தசரத ராமன் செய்கையான் அளந்தறிந்த பாடல் அப்படின்னு ராமாயணத்தை சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல அளத்தல் அப்படிங்கிறது ஒரு பிரமாணமாக கொண்டு அறிதல் அப்படிங்கிற பொருள். ஏன்னா அளத்தல் அப்படிங்கிற சொல்லுக்கு அளவிடுதல், வரையறுத்தல், கொடுத்தல், கலத்தல், கருதுதல், அளவலாவுதல், இந்த மாதிரி எல்லாம் நிறைய அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பிரமாணம் கொண்டு அறிதல் அப்படிங்கிற பொருள். அதுவும் நம்ம ஏற்கனவே கம்பராமாயண பாடல் 103வது பாடல், அது அயோத்தி நகரத்து மதில் சுவரையும் ராமருடைய முன்னோர்கள் அவங்க ரகுகுலம் அந்த சூரிய குலத்தையும் ஒப்பிட்டு சொல்லுவாங்க கம்பர். அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. கோலிடை உலகம் அளத்தலின் பகைஞர் முடித்தலை கோடலின் மனுவின் நூல் நெறி நடக்கும் செவ்வையின் யாருக்கும் நோக்க அருங் காவலின் வலியின் புயலோடு வாழ்வில் பயிற்றலின் வெய்ய சூழ்ச்சியின் வெலர்க்கு அரு வலத்தின் சால்புடை உயர்வின் சக்கரம் நடத்தும் தன்மையின் தலைவர் ஒத்துள்ளதே அப்படின்னு கம்பர் சொல்லியிருப்பாரு. அந்த பாட்டுல கோலிடை உலகம் அளத்தலின், அதாவது செங்கோலை வச்சு எப்படி அவங்க முன்னோர்கள் ஆட்சி, இது ஸ்லேடை அணி அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன். அதாவது ரெண்டுத்துக்குமே பொருந்தும். சூரிய குலத்துல இருக்கக்கூடிய முன்னோர்கள், ராமருடைய முன்னோர்கள், மதில் சுவர், இது ரெண்டுத்துக்குமே பொருந்தும். கோலிடை உலகம் அளத்தலின் செங்கோலை வச்சு எப்படி ஆட்சி செஞ்சாங்களோ, பகைஞர் முடித்தலை கோடலின் பகைவர்களை கொல்றதுல இருக்கட்டும், மனுவின் நூல் நெறி நடக்கும் செவ்வையின் செம்மையான ஆட்சி, மனுநீதி படி செம்மையான ஒழுக்க ஆட்சி நடக்கிற விதமா இருக்கட்டும், யார் யாருக்கும் நோக்க அருங் காவலின் பிரமாதமான காவல் கொண்ட மதில் சுவராக இருக்கட்டும், வலியின் வேலோடு வாழ்வில் பயிற்றலின் பலவிதமான ஆயுதங்கள் கொண்டுள்ளதாக, வெய்ய சூழ்ச்சியின் வெலர்க்கு அரு வலத்தின் யாராலையுமே ஜெயிக்க முடியாத, நுழைய முடியாத, பகைவர்கள் உள்ள நுழைய முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய தலைவர் ஒத்துள்ளதே, அவங்கள மாதிரி இருக்கு அப்படின்னு எதுக்கு இதை சொல்ல வரேன், அந்த பாட்டுல கோலிடை உலகம் அளத்தலின் அப்படின்ற இடத்துல அளத்தல் அப்படின்னா வச்சு அளக்கிறது, மெஷர் பண்றது, அப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இந்த இடத்துல செங்கோலை வச்சு அதை பிரமாணமா வச்சு அவங்க ஆட்சி செய்யறாங்க, அவங்க அறம் தான் எல்லாத்துக்கும் பிரமாணம் அப்படிங்கறத வச்சு ஆட்சி செய்யறாங்க அப்படிங்கிற பொருள். அந்த மாதிரி இந்த இடத்துல எப்பேற்பட்ட ராமாயண பாடல், தசரத ராமன் செய்கையான் அளந்தறிந்த பாடல் அப்படின்னு. நம்ம ராமாயணம் நான் என்னுடைய முதல் இதுலயே காணொளியிலேயே சொல்லியிருப்பேன். அதாவது ராமாயணம் அப்படின்னு நம்ம ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா, அயனம்னா வழி, ராமனின் வழி அப்படின்னு அர்த்தம். அதுதான். அப்படின்னா என்ன, நம்ம அதை நம்ம பேஸா வச்சுக்கணும். அவனுடைய கல்யாண குணங்களை படிச்சு அந்த மாதிரி நம்ம இருக்கணும், மனுஷன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இருந்து காமிச்சவன் ராமன். அந்த வழியில நம்ம நடக்கிறோம். அதனால அளந்தறிந்த பாடல்னா அதை பிரமாணமாக கொண்டு அறிந்து நாம் மேற்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவோமாக அப்படின்னு இங்க சொல்ல வராங்க. ஏன்னா இடையராது ஒளிர்க எங்கும், இந்த ராமாயணம் எல்லா திசைகளிலும் எல்லா பக்கத்திலையும் கேட்டாதான் என்னென்னலாம் நடக்கும். வான் வளம் சுரக்கும், மழை பெய்யும், நீதி மனுநெறி முறை எந்நாளும் தான் வளர்ந்திடுக, அதாவது மனுநீதிப்படி எல்லா மக்களும் ஒழுங்கா இருப்பாங்க, நல்லோர்த்தம் கிளை தழைத்து வாழ்க, கெட்டவங்க அயோக்கியத்தனம் பண்றவங்க அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலைமை வராது, நல்லவங்க அவங்களுடைய சுற்றத்தார்கள் அவங்கெல்லாம் தான் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அமையும். இதெல்லாம் ராமனுடைய கதையை நம்ம அதை பிரமாணமா வச்சுக்கிட்டு கேட்டா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. வான்வளம் சுரக்க நீதி மனு நெறிமுறை எந்நாளும் தான் வளர்ந்திடுக, நல்லோர் தம் கிளை தழைத்து வாழ்க, தேன் வளர்ந்து அராத மாலை தசரத ராமன் செய்கையான் அளந்தறிந்த பாடல் இடையராது ஒளிர்க எங்கும். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம்
शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.